نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتبلغن في أموالكم وأنفسكم ولتسمعن من الذين أوتوا الكتاب من قبلكم ومن الذين أشركوا أذى كثيرا وإن تصبروا وتتقوا فإن ذلك من عزم الأمور. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم عجبا لأمر المؤمن إن أمره كله خير إن أصابته سراء شكر فكان خيرا له وإن أصابته ضراء صبر فكان خيرا له أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم رواه مسلم. எல்லா புகழும் நிகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு உரித்தார். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்று உண்டாகும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறு அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கங்கள் இருந்தும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்வு மிகவும் குறுகியது, மிகவும் அற்புதமானது, மிகவும் படிப்பினைகள் நிறைந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கும் நாட்களை எண்ணியே கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு ஜீவராசிக்கும், மனிதனாக இருக்கலாம், அவனுக்கு உதவியாக படைக்கப்பட்ட ஏனைய வஸ்துக்களாக இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் நாட்களை எண்ணித்தான் அல்லாஹ் தஆலா கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த படைப்புகளில் மிக சிரேஷ்டமான ஒரு படைப்பு தான் மனிதர்களாகிய நாம். இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பது எங்களுக்காகத்தான். அதிலும் இந்த உலகத்திலே யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டு வாழுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்குகின்றான். சூரியன் காலையில் உதித்து மாலையில் மழைகிறது என்றால் தேவையான நேரத்தில் மழையும் தேவையான நேரத்தில் வெயிலும், இப்படியாக எல்லா மக்லூக்குகளும் அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள தரத்தீவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் முஃமினுக்காகத்தான் அவைகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் முஃமினுடைய பதவியை உயர்த்துவதற்காக மிகப்பெரிய ஏற்பாடுகளை வைத்திருக்கிறார். முஃமினுடைய பதவி என்பது சாதாரணமான ஒன்றல்ல. முஃமின்களில் ஒவ்வொரு ஈமானுடைய தரத்தில் உள்ளவர்களுக்கும் ஆகிராவில் வித்தியாசமான தரம் இருக்கிறது. உலகத்திலே நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு மனிதனும் அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப ஒவ்வொன்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சாப்பாட்டு கடைக்கு செல்வதாக இருந்தாலும்
வசதிக்கு ஏற்பது வித்தியாசப்படும். வாகனத்தை ஏறுவதாக இருந்தாலும் அவரவருடைய வசதிக்கு ஏற்ப வித்தியாசமான வாகனம். ஓய்வெடுப்பதற்காக ஒரு ஹோட்டலில் தங்குவதாக இருந்தாலும் அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப வித்தியாசம். அல்லாஹ் அவர்கள் மூமின்களுக்கு எப்படி ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் அந்த வித்தியாசம் வெறும் ரூம்களாலேயோ அல்லது வெறும் கட்டில்களாலேயோ வெறும் 2-3 கடைகளாலேயோ வித்தியாசப்படுவதல்ல. அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபடுகின்ற முஜாஹிதீன்களுக்கு மட்டும் 100 வகையான அந்தஸ்துகளை அல்லாஹ் ஏற்படுத்தி புகாரில் இருக்கிறது. சுவர்க்கத்தில் 100 வகையான அந்தஸ்து. அந்த ஒவ்வொரு சுவர்க்கமும் மற்றதை விட வித்தியாசமானது. அந்த 100 தான் உலகத்தில் உள்ள மூமின்களுக்கு அல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் முஜாஹதா செய்பவர்களுக்கு மட்டுமுள்ள அந்தஸ்துகள். அதிலே ஒவ்வொன்றுக்கிடையும் வித்தியாசம். அந்த சுவர்க்கத்தில் இருக்கும் மாளிகையின் அழகு, அந்த சுவர்க்கத்தில் இருக்கும் அறைகள், அந்த சுவர்க்கத்தில் இருக்கும் கட்டில்கள், அந்த சுவர்க்கத்தில் இருக்கும் கூலிகளுடைய அழகுகள், அவர்கள் அணிந்திருக்கும் ஆடைகள், அங்கே இருக்கும் பழங்களின் ருசிகள், அங்கே கொடுக்கப்படும் உணவுகளின் வகைகள், அங்கிருப்பவர்கள் ரப்பை ஒவ்வொரு நாளும் பார்ப்பதற்குரிய ஏற்பாடுகள். 100 வகையான தரஜாக்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தரஜாக்களுக்கும் இடையே வித்தியாசம் வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட வித்தியாசம். அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் எப்படி ஏற்பாடு செய்திருப்பார்? இந்த அந்தஸ்துகளை எல்லாம் கொடுப்பதற்கு அல்லாஹ் உலகத்தில் மும்மினை சோதிப்பார். சோதிப்பது அழிப்பதற்காக அல்ல, சோதிப்பது பதவி உயர்த்துவதற்காக. அழிப்பதற்கு அல்லாஹ் இறக்குவது சோதனை அல்ல, அழிப்பதற்கு இறக்குவதற்கு பெயர் தண்டனை. அல்லாஹ் முஃமினை சோதிப்பார், காபிர்களை சந்திப்பார். சில நேரம் ஒரே வஸ்து தான் வரும், சில நேரம் ஒரே உருவம் தான் வரும். ஒருவருக்கு அது சோதனையாகவும் இன்னொருவருக்கு தண்டனையாகுமா? அல்லாஹ் சூரா ஆலி இம்ரானிலே மூமின்களுடைய பதவியை உயர்த்துவதற்குரிய 3 வகையான பரீட்சைகளை பற்றி சொல்லுகிறார். 3 வகையான எக்ஸாம். ஈமான்தாரிகள் இந்த பரீட்சையை வெற்றி பெற வேண்டும். அப்பொழுதுதான் சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து உலகத்தில் கடைசியாக வெற்றியும் கிடைக்கும். ஒவ்வொரு முகியை பார்த்து உழைத்து பேசுகிறார். நீங்கள் சோதிக்கப்பட்டே ஆகுவீர்கள். லேசாக சொல்லுங்க, சோதனை வந்தே ஆகும். அல்லாமா சுயூதி ரஹ்மத்துல்லாஹ் அத்துருல் மன்சூர் என்ற தன்னுடைய தஃசீரிலே இமாம் இப்னு ஹாத்திமுடைய ஒரு இஸ்னாதின் ஊடாக பதிவு செய்கிறார். நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்று யாரை பார்த்து சொல்லுகிறார்? யார் தீனுக்கென்று இறங்கி இருக்கிறார்களோ, தீனுடைய கோயாவில் தீனுடைய களத்திலே இறங்கி மக்களுக்கு நனவை நாடுகிறார்களோ, மக்களை பாவத்திலிருந்து அகற்ற பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு சொல்லப்பட்டதுதான் உங்களுக்கு பதவி உயர்வுக்காக சோதனை வரும். 3 வடிவங்களில் மூமின்களுக்கு சோதனை இருக்கிறது. சோதனை வந்தே ஆகும். அதுல ஒன்றுதான் அல்லாஹ் சிலருடைய பொருளாதாரத்தை சோதிப்பாங்க. முதலாவது சோதனை வருமானத்தில், முதலாவது சோதனை பொருளாதாரத்தில். வளர்ந்த பொருளாதாரம் விடும், வந்த வருமானம் நின்று போகும், கிடைத்த ஆதாயங்கள் கட்டுப்பட்டு போகும், செல்வந்த நிலையாக மாறுவார், கடனினால் இருந்தவர் கடன்காரராகுவார், அவருக்கு முன்னால் தீனுடைய தேவைகள் முன்வைக்கப்படும். அல்லாஹ் பொருளாதாரத்தில் பல மூமின்களை சோதிக்கிறார். இது அவர்களுக்குரிய சாபம் அல்ல, அவர்களுக்குரிய கேவலம் அல்ல, அடுத்த படிக்கு இவர் ஏற தயாராக சோதிக்கிறார். யாரு தீனுக்கென்று தன்னை அர்ப்பணித்தவரால் அவருக்கு சோதனை வருகிறதோ, அவருடைய பொருளாதாரத்தில் கட்டுப்பாடு ஏற்படுகிறதோ, அவருடைய வருமானங்களில் வீழ்ச்சி வருகிறதோ, அவருடைய செல்வமான சுவர்க்கத்திற்கு கொண்டு செல்லும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். யார் அபூபக்கர் சித்திக்? 8 கடைகளின் ஒரு முதலாளி, பெருத்த வியாபாரி, பெரும் வியாபாரி. மக்காவிலே பொருளை தன்னுடைய கைவசம் நிற்கின்ற ஒரு பெரும் செல்வந்தர்.
பணத்துக்காக செலவழிக்க வேண்டிய தேவையை காண்பிக்கிறார். இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்துக்காக அடிமைகள் இரவு பகலாக கண்டிக்கப்படுகிறார்கள். அதில் அபூபக்கர் சித்திக் இந்த காட்சிகளை பார்க்கிறார். ஏழைகள் இன்னும் அவர்கள் கஷ்டத்திலே போடப்படுகிறார்கள். இந்த காட்சிகளையும் செய்த அபூபக்கர் எல்லாம் தரவர்கள் பார்க்கிறார். உணர்ந்தார்கள், அல்லாஹ் இந்த காட்சிகளை எல்லாம் பணமுள்ள என்னுடைய கண்ணுக்கு காட்டுவதை என்னுடைய செல்வத்திற்கு ஒரு பரீட்சை வைக்கின்றார். பணத்தை வாரி இறைக்கிறார்கள், அள்ளி கொடுக்கிறார்கள், 8 கடைகளும் அடைக்கப்படுகிறது, பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுடைய ஒரு கடை கூட மூடுவதற்கு முன்னால் பணத்திலே ஒரு தொகையை அள்ளி கருப்பு நிற காலும் தொங்குகிறது, உடலும் தொங்குகிறது, பார்ப்பதற்கு மிக அருவருப்பான கோலத்தில் இருக்கும் ஹஜ்ரத் பிலாலை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய பணம் உரிமையாக்குகின்றதே. குர்ஆன் என்ன சொன்னது தெரியுமா? அபூபக்கரை அந்த செல்வம் நரகத்திலிருந்து பாதுகாத்துவிட்டது. இருந்த பணம் ஹஜ்ரத் பிலாலுடைய உரிமைக்கு அதை வித்திருக்கிறது. பணத்தை கொடுக்கிறார், ஹஜ்ரத் பிலாலை அடிமை தரத்திலிருந்து விளக்குகிறார். எஜமானன் கொடுத்துக் கொண்டிருந்த அட்டூழியம், அநியாயம், அடி உதவியிலிருந்து ஹஜ்ரத் பிலாலை பாதுகாக்க செய்த அபூபக்கருடைய பணம் செல்லுகிறது. சூரத்துல் லைலிலே அல்லாஹ் விளக்குகிறார், வஸயுஜன்னபுஹல் அத்கா, வஸயுஜன்னபுஹல் அத்கா, தக்வாதாரி நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டார், பாதுகாக்கப்படுவார். நாளை அவர் நரகம் போக மாட்டார். முழு தஃசீரும் சொல்கிறது, அங்கே அத்கா என்பது எல்லா முத்தகீகளும் அல்ல, அங்கே ஹஜ்ரத் அபூபக்கரை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அல் அத்கா ஹஜ்ரத் அபூபக்கர். பொருளாதார சோதனை. மதீனாவுக்கு போகிறார்கள், 8 கடைகளில் முதலாளி தீனுக்காக அனைத்தையும் இழந்து வெறும் கையுடன் செல்கிறார். தபூக்குக்கு போவதற்கு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. தபூக் நீண்ட தூர பிரயாணம், நீண்ட தூர பிரயாணம், கடும் சூடு, எதிரிகள் அதிகம், ரசூலுல்லாஹ் பொருளாதார பற்றாக்குறையில் இருக்கிறார்கள். இருப்பவர்கள் எல்லாம் உங்களுடைய செல்வத்தை கொண்டு வாருங்கள் என்று பயான் செய்து உற்சாகப்படுத்துகிறார்கள். அப்பொழுதுதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் யோசிக்கிறார்கள், என்று ஹஜ்ரத் அபூபக்கரை வென்று நாம் முன்னிடம் போவதற்கு இந்த ஒரே சந்தர்ப்பம் இதுதான். எல்லாரும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் முதலாம் இடத்திலே இருப்பார்கள். இந்த ஹஜ்ரத் அபூபக்கரை வென்று நான் முதலிடத்தை பிடிப்பேன். அவருக்கு தெரியும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் தீனுக்கு செலவழிக்க எதுவுமே கிடையாது. 2 பேரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹஜ்ரத் உமரிடத்திலே கேட்கிறார்கள், உமர், நீங்கள் உங்களுடைய செல்வத்தில் எவ்வளவை கொண்டு வந்தீர்கள்? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய முழு சொத்திலே பாதியை கொண்டு வந்திருக்கிறேன். சொத்திலே பாதியை தபூக்குடைய யுத்த செலவுக்காக கொடுத்திருக்கிறேன். இதே கேள்வி ஹஜ்ரத் அபூபக்கரிடம் போட்டிருந்தால் நிச்சயம் அவர் தோல்வி விட்டிருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் கருணை உள்ளம் கொண்டவர்கள், அவர்கள் கேள்வியை வித்தியாசப்படுத்துகிறார். கேட்டார்கள், அபூபக்கர் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டேன். வீட்டிலே எவ்வளவு விட்டு வந்தீர்கள்? அதில் உமரிடத்திலே கேள்வி எவ்வளவு கொண்டு வந்தி? அதில் அபூபக்கருடைய கேள்வி மனைவி மக்களுக்காக எவ்வளவு விட்டு வந்தி? சொன்னார்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டு வந்தேன். அல்லாஹ்வுடைய பேச்சிலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, ரசூலுடைய வாதாக்களை எப்படி நம்ப வேண்டும், மனைவி மக்களுக்கு அந்த வாதாக்களின் நம்பிக்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். சொன்னார்கள் ஹஜ்ரத் உமர், இன்று நான் வெல்லவில்லை என்றால் இனி எனக்கு தலை நிமிர வழியே இல்லை. நாளை கியாமத்தில் தீனுக்காக தனது பணத்தை முழுமையாக செலவழித்த ஹஜ்ரத் அபூபக்கருடைய நிலை என்னாகும்? சுவர்க்கத்தின் 8 வாயில்களையும் அவர்களை கூப்பிடும். சுவர்க்கத்துக்குள்ளே போக 8 வாயில்கள் இருக்கிறது. அந்த 8 வாயில்களும் ஹஜ்ரத் அபூபக்கரை கூப்பிடும். சுவர்க்கம் பெருமைப்படும். எனது வாயிலுக்குள்ளால் செய்த அபூபக்கர் வந்தால் ஒரு பெருமை. ஹஜ்ரத் அபூபக்கருக்கு இருக்கிற ஒரே விஷயம், எந்த வாயிலுக்குள்ளால் போவது என்று முடிவெடுப்பது மட்டும்தான். அல்லாஹ் சொல்கிறான், பொருளாதாரத்தில் மூமினுக்கு சோதனை வரும், அவனுடைய பதவியை உயர்த்தும்.
அல்லாஹ்வுடைய ரசூலின் மனைவிக்கே சோதனை ஏற்படுத்தாரே. மக்காவுடைய ஒரு பெரும் செல்வ ஜீவாதி ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, எத்தனை ஏழைகள் இஸ்லாத்துக்கு வர கதீஜாவுடைய பண உதவியது, எத்தனை அடிமைகள் உரிமை பெற ஹஜ்ரத் கதீஜாவுடைய பண உதவியது. சஃபாவுடைய மனைவியில் இருக்கிறார்கள், முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது, கவலை தோய்ந்த முகத்துடன் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீலை அல்லாஹ் அனுப்புகிறார். கேட்டார்கள், என்ன முஹம்மது, நீங்களும் மனைவியும் பிள்ளைகளும் எங்கே இருக்கிறீர்கள்? சொன்னார்கள், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்லுகிறேன், 3 நாட்களாக எங்களுடைய வீட்டிலே ரொட்டி சமைக்க மாவும் இல்லை, கஞ்சி சமைப்பதற்கு கூட மாவு கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே பிள்ளைகளுடன், பெண் பிள்ளைகளுடன் அங்கே இருக்கிறார். கேட்டார்கள், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய மனைவியாரே மக்காவில் இருந்து ஒரு சிறந்த செல்வங்கள், எங்கே அவருடைய பணம் எல்லாம்? சொன்னார்கள், முழு பணமும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கப்பட்டது. உலகத்தை பார்க்கும் போது ஒரு முட்டாள்தனமாக தெரிந்தது, அறிவீனமாக தெரிந்தது, திட்டமிடல் இல்லாமல் செய்யும் ஒரு வேலை என்று தெரிந்தது. பார்த்தவர்கள் இப்படியும் செலவழிக்க வேண்டுமா என்றெல்லாம் யோசித்தார்கள். ஆனால் வானத்திலிருந்து வந்த செய்தி என்ன? அதற்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்பினார், அல்லாஹ் யுக்ரி அஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவிக்கு அல்லாஹ் சலாம் சொல்ல சொன்னார். அல்லாஹ் சலாம் சொல்லுவது ஒரு சின்ன வேலையா? எங்களுக்கு ஒரு மனிதர் சலாம் சொல்லி அனுப்புகிறார், மன்னர் சலாம் சொல்லுகிறார், மலிக் சலாம் சொல்லுகிறார், துனியாவுடைய முஃப்தி சலாம் சொல்லி அனுப்பினார். இதுவெல்லாம் வெறும் ஒரு சலாம். அல்லாஹ் சலாம் சொன்னான் தான் அர்த்தம் என்ன தெரியுமா? இதுக்கு பிறகு பயப்பட வேண்டிய கட்டமே அவருக்கு இல்லை. துனியாவிலும் இல்லை, சக்கராத்திலும் இல்லை, கபரிலும் இல்லை, ஹஷ்ரிலும் இல்லை, விசாரணையும் இல்லை, நீதான் தராசிலும் இல்லை, சிராத்துல் முஸ்தகீமை கடக்கும் போதும் இல்லை, சுவர்க்கம் உறுதி. ஏன்? அஸ்ஸலாம் என்ற சொல்லுக்கு அர்த்தமே அல் அமான், பாதுகாப்பு. அல்லாஹ் சலாம் சொல்கிறது. அது மட்டுமா? இல்லை, சுவர்க்கத்தில் கஸ்பத் ஒரு வகையான சிறப்பு முக்தி இருக்கிறது. அந்த முக்தியால் கட்டப்பட்ட சுவர்க்கத்திலே கதீஜா இருப்பார்கள். யாருடைய தங்கு தடையோ சப்தமோ இருக்காது. அந்த சுவர்க்கத்திற்குள் சலாம் என்ற வார்த்தை மட்டுமே இருக்கும். பொருளாதார சோதனையை வெற்றி அடைந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். இதே சோதனை இன்றும் முஸ்லிம்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது, ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. புரிந்தவர்கள் வெற்றி அடைகிறார்கள், புரிந்தவர்கள் முன்னேறுகிறார்கள், தரஜாவை அடைகிறார்கள். இரண்டாவது வகை சோதனை தான் காபிர்களிடமிருந்து சகிக்க முடியாத பேச்சுகளை கேட்க வைப்பது. தாங்கிக் கொள்ள முடியாமல் போகும். அப்படியான பேச்சுகளை அந்நியர்கள் பேசுவார்கள், அதை கேட்டு பொருட்களும் அது ஒரு தர்ஜா. உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள், கிறிஸ்துவர்கள், அதே போன்று முஷ்ரிக்குகள், சிலை வணங்கும் ஷிர்க் வைக்கும் முஷ்ரிக்குகள், இவர்களிடம் இருந்து அதிகமான நோவினை தரும் வார்த்தைகளை கேட்டே ஆகும். கேட்கிறா இல்லையா? எவ்வளவு வார்த்தைகள் உள்ளத்துக்கு ஈட்டியால குத்துறது போல இருக்கிறது, அம்பால குத்துறது போல இருக்கிறது, கத்தியால குத்துறது போல இருக்கிறது வார்த்தைகள். அல்லாஹ் சொல்லுகிறார், இந்த வார்த்தையும் நீ பொறுத்து அடுத்த படிக்கு ஏறியால் பார்க்கலாம். இதனால் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலே இருக்கும் எந்த முஃமினும் யாருக்கும் எந்த நேரத்திலும் அஞ்ச வேண்டிய தேவை கிடையாது. எல்லா வகையானவர்களையும் இந்த உலகம் கண்டுவிட்டது. முன்னைய நபிமார்கள் எல்லா வகையான கொடியவர்களையும் பார்த்தார்கள். அவர்களுக்கு எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்று பாடமும் புகட்டி விட்டு போய்விட்டார்கள். பிராவுனை விட பெரியவர்களா, ஹாமானை விட பெரியவர்களா, ஹாரூனை விட பெரியவர்களா? அந்த நபிமார்கள் எவ்வளவு அழகாக முகம் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிராவுன் எப்படியெல்லாம் அவருக்கு மூசாவுக்கு சொன்னார், இப்படியெல்லாம் பேசினார்.
வீடுகளில் தொழுகின்ற முஃமின்களை, மஸ்ஜிதுகளில் தொழுகின்ற முஃமின்களை சித்திரவதை செய்கிறார். முஃமின்கள் பயந்தார்கள் பள்ளிவாசலுக்கு வர. பிறகு அடைப்பானோ, ஒடுக்குவானோ, கொல்லுவானோ, பெண்களை கற்பழிக்க செய்வானோ, சிறுவர்களை கொல்லுவானோ பயந்தார்கள். அல்லாஹ் என்ன சொன்னார்? மஸ்ஜிதுக்கு வரவா பயம்? மஸ்ஜிதுக்கு வந்து கொள்வதற்கு பயமா? உங்களுக்கு மாற்று வழி இருக்கிறது. என்ன? வீடுகளை கிபிலாவாக்கி தொழுகிறோம். யூத்தக்கும் கிபிலகம் வாக்கி முஸ்தலா. வீடுகளை கிபிலாவாக்கி தொழுக. மோதிக்கொண்டு போவார். மாற்று பரிகாரத்தை அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். எப்படியான நோயினையான வார்த்தைகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். ஆனால் அவர்கள் பயப்படவில்லை. தாங்க முடியாத வருத்தங்கள் அவைகளை எல்லாம் நற்குணத்தினாலே ரசூலுல்லாஹ் எதிர்கொண்டார். இயேசுவனுக்கு திருப்பி இயேசுவது புத்திசாலித்தனம் அல்ல, அவனை வம்பனாக்கும். அடிப்பவனுக்கு திருப்பி அடிப்பது புத்திசாலித்தனம் அல்ல. இயேசுவன் அவன் மடத்தனத்தினாலே செய்கிறான். மடத்தனத்திற்கு பதில் பொறுமையும் நற்குணமும் தான். அடித்தவன் மடத்தனத்தில் அடிக்கிறான், அதற்கு பதில் பொறுமையும் நற்குணமும் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்திருந்து எத்தனை பேர் கலந்தார். அவர்களையே முனாஃபிக்குகள் நினைக்கிறார்கள். மஸ்ஜிதிலே முன்சப்பிலே தொழுதார்கள். ஆனால் உள்ளத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வெறுப்பு. நடிக்கவே தொழுதார்கள், நடக்கவில்லை. உள்ளத்திலே வெறுப்பு. தபூக் யுத்தத்துக்கு போயிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே ஒரு சிறிய அசம்பாவிதம் நடந்துவிட்டது. ஒரு முஹாஜிர், அவர் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து கொண்ட ஒரு வாலிபர், ஒரு அன்சாரி வாலிபரின் முதுகிலே அடித்து விட்டார். முஸ்லிம்லே ரிவாயத் இருக்கிறது. முஹாஜிர் அன்சாரிக்கு அடித்து விட்டார். அடி வாங்கிய அன்சாரி வாலிபர் ஒரு சப்தம் போட்டார், யாரல் அன்சார், அன்சாரிகளே, மக்காவில் இருந்து வந்து ஒரு முஹாஜிர் எனக்கு அடித்துட்டான், நீங்க எல்லாம் வாங்க என் பக்கத்தில். அவர் ஆள் செய்து கொண்டார். முஹாஜிர் வாலிபரும் பயந்தார், எல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சுவாங்களோ. அவரும் கூப்பிட்டார், யாரல் முஹாஜிரி, முஹாஜிரிகளே நீங்கெல்லாம் எனது பக்கத்துக்கு சேரும். முஹாஜிர் அன்சார் சண்டை போப்பாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவையும் கேட்டுக்கொண்டிருந்து சப்தமா சொன்னார், என்ன ஜாஹிலியா காலத்தினுடைய அருவருப்பான வார்த்தைகள் திரும்பவும் கேட்கிறது. பிரிவினை பேசுவது ஜாஹிலியத். முஹாஜிர் அன்சார் என்ற முஸ்லிம்கள் உங்களை பிரிக்கிறீர்களா? விட்டுவிடுங்கள். சமாளித்து அந்த விடயத்தை அவர்கள் அமைதிப்படுத்துகிறார். ஆனால் எப்பொழுதும் முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருப்பது முனாஃபிக்குகளுக்கு பிடிக்காது. முஸ்லிம்கள் மோதுவதையே நயவஞ்சகர்கள் விரும்புவார்கள், சமாதானத்தை விரும்ப மாட்டார்கள். இதனால் அப்துல்லா இப்னு உபை அவனும் அங்கே இருந்தான். அவனுடைய குழுவை அவன் சேர்த்து கலைக்கிறான். நேற்று முன்னதான் மக்காவில் இருந்து வந்து எங்களுடைய ஊரிலே குடியேறோடு நாங்கள் தான் அவனுக்கு வீடு கொடுத்தோம், தோட்டம் கொடுத்தோம், ஈந்தப்படம் கொடுத்தோம், பெண் கொடுத்தோம், அடிமைகளை கொடுத்தோம், எங்களுக்கே அடிக்கவரானா? இந்த முகம்மதுக்கு தலைமைத்துவத்தை கொடுத்ததுதான் இவ்வளவு பிரச்சனை. இதனால் இந்த யுத்தம் முடியட்டும், முகம்மதை மதீனாவில் இருந்து வெளியேற்றுவோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த இடத்திலே 7-8 வயது சிறுவரான ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு இந்த செய்தி காதிலே விழுகிறது. போய் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அப்துல்லா இப்னு உபை உங்களுடன் இருந்து கொண்டே உங்களுக்கு எதிராக ஒரு குழுவை வைத்து திட்டம் தீட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு உபையை கூப்பிடுகிறார். இப்படி கலந்தீங்களா? யா ரசூலல்லாஹ், இவன் பொய் சொல்றான். முனாஃபிக்குகள் பொய் சத்தியம் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள். பொய் சொல்லுகிறார், நான் அப்படி கலைக்கவே இல்லை. சத்தியம் சொன்னவுடன் அப்துல்லா இப்னு உபை அனுபவம் உள்ள பெரியவர், ஒரு பெரியவர். அதனால் ஸைத் இப்னு அர்கம் வித்தியாசமாக விளங்கி இருப்பார், ஒரு சிறுவர் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸைத் இப்னு அர்கமின் பேச்சை தட்டி விடுகிறார்.
சொல்கிறார்கள் செய்துள்ளார்கள். நான் அவமானப்பட்டது போன்றானே கவலையுடன் போய் தூங்கினேன். அதற்கிடையில் அல்லாஹ் சூரத்துல் முனாஃபிகூனை இறங்கிவிட்டார். அப்துல்லாஹ் இப்னு உபை எதையெல்லாம் அங்கு கதைத்தாரோ தோல் விட்டு காட்டினார் சூரத்துல் முனாஃபிகூன். يقولون لا يرجعنا الى المدينه ليخرجن العبد منها. முனாஃபிக்குகள் சொல்வார்கள், மதீனாவுக்கு யுத்தம் முடிஞ்சு போன பிறகு கண்ணியமான நான் கேவலப்பட்ட முகம்மதை வெளியேற்றுவேன் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சூராவின் ஆரம்பத்திலே சொல்கிறார், வல்லாஹு யஷ்ஹத், முனாஃபிக்குடைய சத்தியத்தை நம்புகிறீர்களா? அல்லாஹ் சாட்சி சொல்கிறார், முனாஃபிக்குகள் பொய் சொல்றார். இன்னல் முனாஃபிக்குகளுக்காக சிறுவரை அல்லாஹ் உண்மைப்படுத்தினார். 7 வயது சிறுவன் செய்துவிடு அரசனின் பேச்சை உண்மைப்படுத்தி ஒரு சூரத்துல் முனாஃபிகூன். அதுல துவர் ஆவேசப்படுகிறார்கள், யார சொல்லலாம் விடுங்கள், அப்துல்லாஹ் இப்னு உபை இங்கே கத்தல் பண்ற, அவனை வெட்டியே போடுற சொன்னார்கள். ஸல்லல்லாஹு உமர், இது அவசரப்படுகிற இடமல்ல, ஆவேசப்படுகிற இடமல்ல, அவர்களை விட்டு விடுங்கள். நாளை உலகத்திற்கு செய்தி போகும், முஹம்மது காவிர்களை மட்டுமல்ல கலிமா சொன்ன முஸ்லிம்களையும் வென்றார். உலகத்துக்கு தெரிகிற அப்துல்லாஹ் இப்னு முஸ்லிம் என்றார், முஸ்லிமை போன்றவன் நடிக்கிறார். முனாஃபிக் செய்தி உலகத்துக்கு தெரியாது. இஸ்லாத்துக்கு இதனால் அவமானம் உண்டாகும். அடக்கி வாசிங்க. ஆனால் ஹஜ்ரத் உமர் ரொம்ப ஆபத்தோடு ரொம்ப பொறுமையுடன் உட்கார்கிறார். சில நாட்களிலே அப்துல்லாஹ் இப்னு உபையின் மகன் வருகிறார். அப்துல்லாஹ் இப்னு அப்துல்லா, அவர் ஒரு பரிபூர்ண முஸ்லிம். சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய தந்தை உங்களை நோய்ப்பதாக எனக்கு செய்தி கிடைத்தது, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். தந்தையில தலையை கொண்டு வந்தார். பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் ஹஜ்ரத் உமர். பார்த்தாங்க முகத்தை. உமர் பாத்தீங்களா, நாங்க பொறுமையாக இருந்தோம், அல்லாஹ் மகனையே என்னிடத்தில் நடக்கிறார். மகன் வந்து கேட்கிறான், வாப்பட தலையை வெட்டவான். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு உபையுடைய கூட்டத்திலே இருந்த மஷூராக்கள் அனைத்தும் குழப்பத்தில் முடிய ஆரம்பித்தது. அவனுடைய குழுவை கிளர்ச்சி குழுவை சேர்த்து மஷூரா பண்ணுவான். எல்லா மஷூராவும் பிரச்சனையிலே தான் முடியும். ஒரு சோதனையை தாங்க முடியாத ஒன்றை தாங்கும் போது அல்லாஹ் அவர்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குவார். அல்லாஹ் எதிரிகளை தோற்கடிக்கும். மூமின்களுக்குரிய 2வது சோதனைகள். 3வது சோதனை தான் பலரையும் உடல் ரீதியாக சோதிப்பான். நோய்க்கு மேல் நோய். மூமின்களுக்கு நோய் வருவது ரஹ்மத்தாகும். மூமின் சுத்தப்படுத்தப்படுகிறான். மூமினை சோதிக்க வருகின்றதுதான் அல்லாஹ் மூமின்களை நோயினால் சோதிப்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை வகையான நோய்கள் இந்த ஏழைகளின் கணக்கு இருக்குது. எல்லா மஸ்ஜிதிலையும், இந்த மஸ்ஜிதில் இத்தனை முஸ்லிம் இருக்கிறார், இத்தனை ஃபகீர்கள், இத்தனை கடனாளிகள், இத்தனை நவ முஸ்லிம்கள். ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்குள் இருந்தும் நோயாளிகளின் கணிப்பு எடுக்கப்படுவானால் எந்த வீடும் நோயில் இருந்து விடுபடாது. பெயர் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் நோய் ஏழைக்கும் இருக்குது, பணக்காரருக்கும் இருக்குது, படித்தவருக்கும் இருக்குது, பாவலருக்கும் இருக்குது, ஆளும் அரசனுக்கும் இருக்கிறது, சாதாரண குடிமகனுக்கும் இருக்கிறது. அல்லாஹ் நோயை கொண்டு அனைவர்களையும் சோதிக்கிறார். ஆனால் இந்த நோயை சரியான முறையில் அணுக தெரியாவிட்டால் அவன் நோயினால் உலகத்தையும் இழந்து ஆசிராவையும் இழப்பான். நோயின் போது எப்படி நடக்கணும்? குர்ஆன் வழிகாட்டுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் வழிகாட்டுகிறது. இதை கையில் எடுக்கல. நோயை பத்தி ஒன்றும் படிக்க இல்லை. நோயுடைய நேரத்தில் எப்படி நடக்கணும் அதுக்கு ஒரு இருக்கு. கையில காசு இருக்குது. இதனால் சின்னொரு நோய் வந்தாலும் யாருக்கும் தெரியாம போயிருது. 2 ரூபாய் பெனடோல்ல சோமாக்குறத 20,000 கொடுத்து சோமாக்குறான். ஆளுக்கால் தெரியாம பணம் இருக்குது. பணம் 10 ரூபாய் செலவழிகிறது 10 லட்சத்தில் முடியுது. 40,000 முடிகிறது 80 லட்சத்தில் முடியுது. கலக்கணம் கிறுக்கு
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயின் போது ஒரு மூமின் எப்படி நடக்கணும் என்று வழிகாட்டினார். நோயா ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இருக்கிறது. சொன்னார்கள், நோயிலையும் கடும் நோய் வருவது நபிமார்களுக்கு தான். ரசூலுல்லாஹ்வுக்கு காய்ச்சல் வந்தாலே ஒரு சாதாரண மனிதர்கள் 2 பேருக்கு வருகிற வருத்தம் இருக்கு. 2 பேருக்கு காய்ச்சல் வந்தா எவ்வளவு வருத்தம்? ரசூலுக்கு அது ஒரு ஆளுக்கு காய்ச்சல், அவ்வளவு வருத்தம். ஏன்? அந்த நோய்கள் நபிமார்களின் தரஜாவை உயர்த்தும். சொன்னார்கள், இந்த பலா சோதனை எவ்வளவு கடுமையோ கூலி எவ்வளவு கடுமை. சோதனையின் அளவுக்கே கூலி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோயாளிகள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை காட்டிக் கொடுத்தார். நோயால் வெற்றி அடைய வழி என்ன? நோயாளிகளிலும் எத்தனையோ தகவல். அதிலே ஆக உயர்ந்த தரஜா தான் அந்த நோயினால் வரக்கூடிய கஷ்டங்களை தஹஜ்ஜுதில் அல்லாஹ்விடத்தில் அழுது சொல்லணும். எந்த மக்லூக்கிடமும் தனது வருத்தத்தை சொல்லக்கூடாது. இது ஆக முதல் ஸ்டேஜ். அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்களின் வழிமுறை தனது கஷ்டம், வருத்தம், நோய் அனைத்தையும் தஹஜ்ஜுதின் சுஜூதிலே அழுது அல்லாஹ்விடத்தில் சொல்வதை, மக்லூக்குகளிடம் வாய் திறக்காமல் இருப்பதை இவர்களுக்கு கூலி சுவர்க்கம் தான். புகாரி ஷரீஃபில் இருக்கிற ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறார். சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு காக்க வலிப்பு ஏற்படுது. காக்கை வலிப்பு திடீரென்று கால்கையெல்லாம் அடிச்சு கீழே விடுவான். காக்கா வலிப்பு ஒரு பெண்ணுக்கு வருகிறதுனா எவ்வளவு வருத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் பெண்ணே, 2 ஒரு முறை இருக்கிறது. ஒன்றோ நீ பொறுக்கணும். நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சுவர்க்கம் வாங்கித்தர நான் புறப்படுகிறேன். இல்ல துவா செய்யணுமா? நான் துவா செய்யணும், நான் சுவர்க்கத்துக்கு நான் பொறுப்பேன். நோய் குணமாகணுமா? சுவர்க்கம் தேவையா? சொன்னார், யார் சொல்லலாம், அஸ்லிம், நான் பொறுக்கிறேன், நோயும் பொறுக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்துக்கு மட்டும் துவா செய்யும். நான் கீழே விழுந்து கால்கைகள் அடிக்கிற நேரம் இந்த அவுரத்துகள் தெரியும், உடைகள் அங்கும் இங்கும் விலகு. அப்படி விலகாமல் இருக்க மட்டும் துவா செய்யும். துவா செய்கிறேன். சுப்ஹான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பெண்ணை காட்டுவார்கள், சுவர்க்கவாதியை பார்க்கிறத இந்த பெண்ணை பார். நோயை பொறுக்கிறார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வந்த நோய் கிட்டத்தட்ட கேன்சர், மூலத்தில் வந்த கேன்சர். அப்பொழுது அந்த பேர் அறிமுகம் இல்லாததனால் பாசூரா மூல வியாதி என்ற ஹதீஸில் எழுதுகிறார்கள். மூல வியாதிக்கு எவ்வளவு பெரிய மருத்துவம் செய்ய வேண்டிய தேவையில்லை. எவ்வளவு வருத்தம் யாரிடத்திலும் சொல்லாமல் பொறுமையாக இருந்தார்கள். புகாரில் இருக்கிறது, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அந்த நோயை யாரிடமும் சொல்லாமல் சில நாட்கள் நான் பொறுமையாக இருந்தனே, நான் தனிமையில் இருக்கும் போதே மலக்குகள் வந்து எனக்கு சலாம் சொல்வார். மலக்குகள் சலாம். கடைசியாக பொறுக்க முடியாமல் சூடு போடுவது, கேன்சர் வந்தால் சுடுவார்கள், சூடு போடுகிற கையென்ற மருத்துவம் செய்தே எப்பொழுது மருந்து செய்ததோ மலக்குகளுடைய சலாம் நின்று போயிருந்தது. சலாம் சொல்றது நிறுத்திட்டார். இது முதலாவது தரஜா. 2வது தரஜாதான் மருத்துவம் செய்வது. அதுவும் சுண்ணத்துதான், ஆனால் அது 2வது கொள்கை. ஆனால் மருத்துவம் செய்பவர்கள் 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்விடத்திலே அழுது சொல்லிவிட்டு மருத்துவம் போங்கள். நாளை அல்லாஹ் குணத்தை தந்தால் மருத்துவரின் பெருமை கல்விலே வராது. ஒரு நோயாளியை போய் சந்திங்க, எப்படி உங்களுக்கு சுகமாச்சு? நவலோக்கையில் இருக்கிற அவரை, இந்த லோக்கையில் இருக்கிற இவரை, மദ്രാஸில் இருக்கிற அவரை, சிங்கப்பூரில் இருக்கிற அவரை, அவர் வல்ல இவர் வல்ல அல்லாஹ் குணப்படுத்தினார். நீ 2 ரக்காத்து தொழுது தஹஜ்ஜுதிலே அழுது விட்டு போனால் அல்லாஹ் வருவார். ஏன்? உனது உடலிலே இந்த நோய் தான் இருக்கிறது. இந்த மூளையை கொடுத்தது யாரு?
அல்லாஹ் டாக்டருக்கு அடைச்சிருந்தா அவள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா, என்னன்னு படாது. டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பால் படாது. நோயை கண்டுபிடித்தவரும் எப்படி மருந்து செய்யணும் படாது. வைத்தியருக்கும் சிந்தனையை கொடுக்க வேண்டும் அல்லாஹ். அல்லாஹ்வை அறுத்துக் கொண்டு நீ மக்லூக்கை நம்பினால் உனக்கு ஈமான் பறிவைத்து நோயையும் நீ சுகமாக்க முடியாமல். ஆகவே கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி தந்தார், நோயாளிகளே, உலகத்தில் எத்தனை லட்சம் வகையான மருத்துவம் கண்டுபிடித்திருக்கலாம். அமெரிக்காவில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம். நோய்க்கு செய்யும் மருந்துகளில் ஒரு பெரிய மருந்துதான் சதகா. சதகா என்பது ஒரு டாக்டர் தான். அவர் கொடுக்கிற மருந்து உலகத்தில் யாருக்கும் கொடுக்கிறார். சஹீஹான ரிவாயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், தாவூ வர்லாக்கும் பிஸ்ஸலாமா, உங்களுடைய நோயாளிகளுக்கு மருந்து செய்யுங்கள் தர்மத்தால். சதகாவால் நோயாளிகளுக்கு மருந்து செய்யுங்கள். உங்களுக்கு நோயா, மனைவிக்கு நோயா, தகப்பனுக்கு நோயா, தாய்க்கு நோயா, மகளுக்கு நோயா, மகனுக்கு நோயா, தர்மம் அதற்கு பரிகாரம். ஆனால் தர்மத்தில் 2 முறைகளை பேணாமல் செய்தால் அந்த தர்மம் நோய்க்கு மருந்தாக ஆகாது. இதை மட்டும் சொல்லிவிடும். இந்த ஹதீஸுக்கு கீழ் ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஒரு அனுபவ ரீதியான சம்பவத்தை எழுதியிருந்தார். அரபு நாட்டில் உள்ள அறிஞர். அவருடைய ஒரு நண்பரின் மகள் திடீரென்று நோய்வாய்ப்பட்டார். 4 வயது, 5 வயது பெண் பிள்ளை. குதூகலமாக பெற்றோர்கள் பார்த்து சந்தோஷப்படுகிற வயது. அந்த குழந்தை கோமா நிலைக்கு போய்விட்டது. வீடே அடங்கி போனது போல. அந்த வயது பிள்ளைக்கு நோய் வந்தால் வீட்டுக்கே நோய் வந்தது போல. வீட்டில் எல்லோரும் கவலை, அழுகை, யாரும் சாப்பிடுறது இல்லை. வீடே கண்ணீராக தான் இருக்குது. பெருத்த செல்வந்தனுடைய வீடு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. வைத்தியர்கள் பரீட்சிக்கிறார்கள், நோயை கண்டுபிடிக்க. குழந்தை கோமா நிலையில் இருக்கு, எதுவும் பேசுதில்லை. கட்டில மையிட்டு போல வச்சிருக்காங்க. முழு குடும்பமானதான். அவருடைய ஒரு நண்பர் தொடர்பு கொள்கிறார். எப்படி உங்க குழந்தைக்கு நோயாக இருக்குது என்று கேள்விப்பட்ட, எப்படி இருக்குது? இன்னும் நான் உங்களுக்கு ஒரு வசியத்தாக, ஒரு ஆலோசனையாக சொல்றேன். கால ரசூலுல்லாஹ் சொல்லி இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தினார். உங்களுடைய நோயாளிகளுக்கு சதகாவால் மருந்து செய்யுங்க. அவர் சொன்னார், நோய்வாய்ப்பட்டதில் இருந்தே சதகா கொடுக்கலாம், புரிசல்ல. அவர் சொன்னார், இல்ல, அப்படி சும்மா சதகா கொடுக்கிறது சரியாகாது. நோய் சுகமாகணும் என்று நீயத்து வச்சு கொடுங்க, அல்லது அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு சதகா கொடுங்க. இவர் விளங்கிக் கொண்டார், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்தே அல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்து ஒரு ஆள் அனுப்பி இருக்கிறார். உரிய நேரத்தில் வழிகாட்ட ஆள் கிடைப்பதும் அல்லாஹ்வுடைய உபகாரம். அந்த வழிகாட்டல் இல்லாம எத்தனை பேர் கோடிக்கணக்கு பணத்தை அடிச்சு பணத்தை கொடுத்து பொடி எடுத்துட்டு வர வழிகாட்டல் இல்லை. இவர் சதகா கொடுத்தார். ஆனால் குழந்தை எப்படியே தான் திரும்ப அந்த நண்பரோட தொடர்பு கொண்டார். உங்களை புத்திமதிப்படியே நாம் தர்மம் கொடுத்தாலும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மாற்றமில்லை. அவர் சொன்னார், இல்ல, இன்னொரு தவறு நீங்க செஞ்சுட்டீங்க. சதகா கொடுக்கறதுல உங்களோட செல்வத்தோட அளவுக்கு சதகா கொடுக்கணும். நீங்க மிஸ்கின் சதகா கொடுக்கறது மாதிரி 1 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா கொடுத்து அது சதகா இல்ல. உங்களோட செல்வத்தின் அளவுக்கு சதகா வரணும். இதுல பழைய உலமாக்கள் சொல்வார்கள், சதகா நோய்க்கு கொடுக்கிற சதகா எப்படி இருக்கணும்டா, கொடுக்கிறவரிட மனசு நோகணும். இவ்வளவு கொடுக்கலாம். லட்சாதிபதி 1000 கொடுக்கிறது சதகா இல்ல, அவர் லட்சம் கொடுக்கணும். கோடீஸ்வரன் லட்சம் கொடுக்கிறது சதகா இல்ல, கோடியாக கொடுக்கணும். மனம் நோகணும். நீயத்துடன் கொடுக்கணும். செல்வத்துடைய மட்டத்துக்கு சதகா. இப்பதான் அடுத்த நாள் காலையில வாகனம் நிறைய மாமிசத்தை ஏற்றினார், உணவை ஏற்றினார், பணத்தை எடுத்தார். முழு நகரத்திலும் இருக்கக்கூடிய ஏழைகளை மூளை முடக்கெல்லாம் போய் தேடி தேடி கொடுத்தார். அவர் அந்த சம்பவத்தில் எழுதுகிறார்,
சில ஏழைகளை தெருக்களில் போய் நான் தேடி கொடுக்கும் போதே அவர்களுடைய கண்களால் மாலை மாலையால் கண்ணீர் கொட்டுற காட்சி இருந்துச்சு. யாருமே எங்களை தேடி வரலையே, நீங்க தேடி வந்தீங்களே, அழுது துவா செய்தார்கள். அந்த ஹதியாக்களை வாங்கிக் கொண்டேன். ஆஸ்பத்திரிக்கு திரும்ப வருகிறார். அல்லாஹ் மிகப்பெரியவன். அந்த குழந்தை கட்டிலில் எழுந்து உட்கார்ந்து இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் சாமானியமானது. ஆகவே இந்த 3 வகையான சோதனைகளின் போதும் அல்லாஹ் சொல்லுகிறார், பொறுமையாக இருங்கள், தக்வாவை அதிகரிங்கள், இதுதான் வெற்றிக்கு வழி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. பூரா உலகத்திலும் வாழும் எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களை மன்னித்தருள்வானாக. அவனது தீனிலே முழுமையான நம்பிக்கை ஏற்படுத்துவானாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவானாக. அதற்கு எந்த விதமான கேவலமோ அல்லது கண்ணிய குறைவான நிகழ்ச்சிகளோ நடந்து விடாமல் நீ பாதுகாத்துவாயா. ஆமீன்.